ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சனால வந்து ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம் வந்து நம்மளோட சூர்யா கரியரில் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செம்ம பீரியட் காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். சூர்யா நடிப்பில் கங்குவா திரைப்படம் வந்து கடந்த நவம்பர் 14 செம்ம பிரம்மாண்டம் ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திரைப்படம் வந்து பேன் இண்டியா ஹிட் ஆகும் அப்படின்ட்டு படக்குழுவினர் வந்து நிறைய இடங்களில் போய் ப்ரொமோஷன் செஞ்சுருந்தாங்க, நிறைய நாட்டில் போய் ப்ரொமோஷன் செஞ்சுருந்தாங்க. ஆனால் வந்து ரிலீஸ் ஆன முதல் நாளே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து செம்ம பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக அந்த வருஷத்தில் பெரிய பெரிய ஒரு இடத்துல வந்து ப்ளோ ஆக போகுது அப்படின்ட்டு ரசிகர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. விமர்சனம்லாம் வந்து நெகட்டிவாக இருந்தனால வந்து ஒரு 12 நிமிஷம் காட்சியெல்லாம் ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறமா படத்தை போட்டாலும் வந்து ரசிகர்களுக்கு தொடர்ந்து வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கங்குவா திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டல்லான கலெக்ஷன் மட்டும்தான் வந்து பெற்றுட்டு இருந்துச்சு. நம்மளோட கங்குவா திரைப்படம் தோல்வினால் வந்து இப்போ வந்து பெரிய பெரிய ஒரு காஸ்ட்லி மிஸ் தான் நம்ம சூர்யாவுக்கு நடந்திருக்குங்க. அதாவது நம்மளோட சூர்யாவோட அடுத்த இந்தியில் வந்து ஒரு கர்ணன் படத்தை வந்து அவர் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது மகாபாரதத்தில் வர கர்ணன் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் செம்ம பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு 350 to 400 கோடி பட்ஜெட்லேருந்து எடுக்க போகிறதா வந்து பிளான்லாம் போட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் பேசி வச்சுருந்தாங்க. ஹீரோயினாக கூட ஜான்வி கபூரை போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை ரிசல்ட்டை வச்சதுனால வந்து நம்மளோட அந்த திரைப்படம் வந்து இப்போ வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. இது வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியில் வந்து டெபியூட் பண்ண போகிறேன் நம்மளோட சூர்யாவுக்கு இப்படி ஒரு நடந்தது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு.